ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க LBW வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவை எடுத்திருக்காங்க. இதுல இப்போதைக்கு ஒரு 4 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி வெப் சீரிஸோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 2009ல ஒரு மேட்சை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ விக்ராந்தோட டீமும் இன்னொரு டீமும் ஆடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட டீம் தோத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல வேற பாத்தீங்கன்னா அம்பையர் தப்பான டிசிஷன் கொடுத்துட்டே இருக்காரு. அதுல வர வாக்குவாதத்தால பாத்தீங்கன்னா ஹீரோக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருது. அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு டேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் அங்க ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் அகாடமி இருக்கு. அவங்களும் பாத்தீங்கன்னா பல மேட்ச்களை தோத்துக்கிட்டே வராங்க. அதுல ஒரு சில பேர் ரொம்பவே பேஷனோட கிரிக்கெட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு சிலர் ஃபன்னாவும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ அந்த டீமை எப்படி எல்லாம் கோப் அப் பண்ணி கொண்டு வராரு, இவங்க டீமை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அது எக்ஸிகியூஷன்ல இந்த 4 எபிசோட பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வெப் சீரிஸ் நடிச்ச எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிளேயரோட கேரக்டரா இருக்கட்டும், நம்ம விக்ராந்தோட கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே இண்டிவிஜுவலா எழுதி எடுத்திருக்காங்க. இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி உட்காந்து வெப் சீரிஸா பார்க்க முடியும். வெப் சீரிஸ்ல வர கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட போர்ஷனா இருக்கட்டும், அவங்கள மோட்டிவேட் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி கிரிக்கெட் அப்படின்றத பேஸ் பண்ணி எடுத்திருக்க போர்ஷன்லாம் நல்லா இருக்கிறதுனால நம்ம கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இது கனெக்ட் ஆகிற மாதிரி தான். டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே அது சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த 4 எபிசோட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பெருசா ஹை மூவ்மெண்ட்லாம் இல்லாம ஓரளவு ஓகேவா கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அப்படி இப்படின்னு தான் போகுது. ஆனா நீட்டாவே இருந்ததுன்னு சொல்லலாம். வரும் வாரங்கள்ல இது கண்டிப்பா தரமா இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.